ஃபாண்ட் என்பதை தமிழில் எவ்வாறு அழைப்பது? இன்றைய மொழி அறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இப்போ மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கையெழுத்து இருக்கும். ஒரு கணிப்பொறியை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நிறைய கையெழுத்து மாதிரிகளை வகைகளை காண்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் உண்டு. அதுல நீங்க ஒரு கட்டுரை எழுதுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த மென்பொருளை என்ன செய்யும் அப்படின்னா இன்னென்ன கையெழுத்து வகைகள் இருக்கு, உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க தேர்ந்தெடுத்து எழுதலாம் அப்படின்னு சொல்லும். இந்த கையெழுத்து வகைகள் இருக்கு இல்லையா, இதற்கு ஆங்கிலத்துல ஃபாண்ட் என்று பெயர். இந்த ஃபாண்ட் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது? இதுதான் இந்த மொழியறிவும் பகுதியோடைய நோக்கமாக இருக்கு. இந்த ஃபாண்ட்டுடைய வசதிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம், அதோடைய அளவை மாற்றிக்கொள்ளலாம். சரி, இதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்க கூடும். இந்த ஃபாண்ட் என்பதற்கு தமிழ்ல என்ன சொல் சொல்லப்படுது தெரியுமா? எழுத்துரு. இந்த ஃபாண்ட் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது? எழுத்துரு. இந்த எழுத்துரு என்பது நிறைய வகைகள் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த எழுத்துரு என்பது எதற்காக பயன்படும் அப்படின்னா குறிப்பாக ஒரு கணிப்பொறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கட்டுரையை எழுத வேண்டும் என்றாலோ, ஒரு கணிப்பொறி கூட இல்லை, ஒரு கைபேசி அல்லது ஒரு செல்பேசி என்றால் கூட உங்களுக்கு விருப்பமான எழுத்துருக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணையத்துல நிறைய எழுத்துரு மென்பொருள்கள் கிடைக்கும். அந்த எழுத்துரு மென்பொருள்களை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான இடங்கள்ல ஒரு கணிப்பொறியாக இருக்கலாம் அல்லது ஒரு கைபேசியாக இருக்கலாம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய மொழியறிவும் பகுதியில இந்த ஃபாண்ட் என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எழுத்துரு என்பதை பார்த்தோம். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில மற்றும் ஒரு புதிய சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.